பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதற்குரிய காரணத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத்து வந்த பின்னால் அங்கே ஆஷூரா தினத்தில் முஹர்ரம் 10ஆம் நாளில் யகூதிகள் நோன்பு நோற்றிருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைத்ததற்குரிய காரணம் என்னவென்று வினவிய பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம், இது இந்த நாள் மிக மகத்துவமிக்க நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு, இந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சமுதாயத்தையும் ஃபிர்அவுனிடமிருந்து பாதுகாத்தான். அதே போன்று ஃபிர்அவுனுடைய சமுதாயத்தையும் அந்த தினத்தில் அல்லாஹ் கடலில் மூழ்கடிக்கச் செய்தான் என்று சொல்லிவிட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்ததற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த நோன்பை நோற்றார்கள் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபனஹ்னு நஸூமுஹு, அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஸாமஹு வ அமர பிஸ்ஸியாமிஹி, நபி அவர்களும் அந்த 10ஆம் நாள் நோன்பு நோட்டார்கள், மக்களுக்கும் நோன்பு நோட்கும்படி கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 4680. அதே போன்று அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆஷூரா தினத்தை பொறுத்தவரையில் யூதர்கள் அதனை பெருநாள் தினமாக எடுத்துக்கொண்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபசூமுஹு அன்தும், நீங்கள் அந்த நாளையில் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் என்ற செய்தியும் புகாரியிலே இருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2005. எனவே இந்த ஆஷூரா நோன்பு என்ன காரணத்துக்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா ஆலம்.